மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, நேரம் அழகானால் நெருப்பு மீதும் சிரிப்போடு நடக்கலாம். நேரம் தன் பொலிவை இழந்துவிட்டால் பொன் பொருள்கள் பேர்கள் இருந்தாலும் தனிமையில்தான் வாழ்க்கை நெருப்பில் நடப்பது போல் அமைந்துவிடும். என் உறவுகளே, காலங்கள் கிடைக்கும் பொழுதே சரியான பாதைகளை வகுத்து அந்த பொன்னான நேரத்தை நீங்கள் பொன்னாக மாற்றி உங்களுக்குள் எப்பொழுதும் அது நிலைத்து இருக்கும் வண்ணம் செய்து கொள்ளுங்கள். காலத்தை வீணடித்து விட்டு வீணடிக்கும் வயது வரும்பொழுது காலத்தை நினைத்து ஓடும் மனப்பக்குவத்தில் நீங்கள் இன்று இருந்தால் அதை அப்புற எறிந்து விடுங்கள். என் உறவுகளே, கண் இமைக்கும் நேரத்தையும் வகுத்து வேலையை செய்யும் காலத்தை அமைத்து கொண்டு அமர்ந்திருக்கும் நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை வீணென்ற காலங்கள் அடித்துவிட்டு அமர்ந்திருக்கும் நேரத்தில் இதுபோல் கணக்குகளை பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள் மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்தும் விதங்கள் செய்து கொள்ளாதீர்கள். என் உறவுகளே, பொன் போன்றது காலம். அது காலம் கிடைக்கும் பொழுதே அதை நீங்கள் பொன்னாக்க மாற்றி நினைத்த போல் வாழ்க்கையை வகுத்து கொள்ளாமல் ஒரு இலக்குக்குள் இது இருத்தல் வேண்டும் என நீங்கள் நினைத்து அந்த காலத்தை அழகாக வகுத்து அதன் மீது உங்கள் இலக்கு என்னும் பாதையை சரியாக அமைத்து அதன் மீது உங்கள் பயணத்தை தொடருங்கள். சிறப்பான இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்பொழுதுமே சிரிப்போடு நெருப்போடும் நடக்கும் பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்துவிடும். என் உறவுகளே, வாழ்க்கை அழகானது என்று இருந்தாலும் அதை மென்மேலும் அழகுபடுத்த நமக்குள் இருக்கும் திறமையை நாம் பயன்படுத்த வேண்டும். பிறகு இந்த உலகில் நீங்கள் தனித்துவமானவர்களாக தெரிவீர்கள். எந்த ஒரு நிகழ்வுக்கும் தனித்துவம் வேண்டும். அது உங்களுக்குள் இருந்துவிட்டால் இந்த உலகம் உங்களுக்கு வசமாகும். இந்த உலகத்தில் நீங்கள் தனிமைத்து தெரிய இதுவே வழியாகும். என் உறவுகளே, வாழ்க்கை அழகானது. இதை காலங்கள் நேரங்கள் உள்ள பொழுதே தூற்றிக்கொண்டு அழகூற வாழும் வாழ்வியலை உங்களுக்குள் வகுத்து கொண்டு அழகாக கையாளும் பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொண்டு எப்பொழுதும் பொன்னகையோடும் நெருப்போடும் இருந்தாலும் சிறு சிரிப்போடும் வாழ்க்கையை கையாளும் பக்குவத்தோடும் அழகாக இந்த வாழ்க்கையை கையாளதான் நீங்கள் முற்பட வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை அழகானது. இதன் மீது நாம் வாழும் வாழ்க்கை நிலைத்திருக்க அழகூற வாழ்க்கையை கையாளுங்கள். என் உறவுகளே,